வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறத விட இன்னைக்கு விசேஷம் மகாலய அமாவாசை. அப்படின்னா முன்னோர்களை வழிபட்டு நம்ம இளைய தலைமுறைக்கு நம்முடைய அப்பா வழி அம்மா வழி அமரராகிவிட்ட முன்னோர்களை பற்றி சொல்லணும். அவங்களுக்கு நல்லதும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். நல்ல குணத்தை மட்டும் சொல்லுங்க. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். பிற்பகல் 12லிருந்து 3 மணி வரைக்கும் இந்த இடைவெளியில் குலதெய்வ கோயிலில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. வாழைக்காய், பச்சரிசி, புது துணி ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது பணமாக கொடுத்துருங்க. அதை செலவுன்னு நினைக்க வேண்டாம். அது உங்கள் லாபத்திற்கான முதலீடு, எதிர்கால லாபத்திற்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. சரிங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லிருந்து 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு பாட்டுமை அல்லது பரிதமை நல்ல நேரம் இருக்காதுங்கிறது உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், கலக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், விடாமுயற்சி எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். பேச்சுனால பம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, பச்சை. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஞாபக சக்தி, இந்த 3ஐ வச்சுட்டு நீங்க கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, கருப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, என்னங்க குறைச்சல, எங்க கண்ணே பட்டுருங்க, கலகுறீங்க. பிரமாதமான நாளுங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம், முட்டி மோதி ஜெயிக்கிறீங்க, கலகுறீங்க. அவ்வளவுதாங்க. அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற பிரச்சனை, வம்பு பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கோங்க. ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். வீண் செலவு கிடையாது. மனசு நிம்மதியா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் கருப்பு, நீலம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, என்னங்க குறைச்சது? நல்ல நாளுங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகமாகும், மனதிற்கு நீ சமம் உண்டு, கலக்கலான நாள், சந்தோஷம். அப்புறம் என்னங்க? அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, ரொம்ப பெருந்தன்மை உங்களுக்கு அதிகம். அதனால இன்னைக்கு நேரமும் பணமும் வீணா செலவாகும். எப்படி தப்பிக்கிறது? செலவு பண்றதுக்கு முன்னாடியே எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்திக்கோங்க. பிரார்த்தனை பண்ணுங்க, வீண் செலவு வேண்டான்னு. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு.
மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாக இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு, பிடிவாதம், வேகம் எல்லாம் இருக்குது. ஜெயிக்கிறீங்க. எதிரிகளும் உதவி செய்வாங்க. ஆமாங்க. அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் கருப்பு நீலம். கும்பராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சுக்கிரதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். வாழ்க்கை வளமாகும். தைரியம் ஜெயிக்கும். ஏங்க, தைரியம் ஜெயிக்கதானங்க செய்யும், அப்படி கிடையாது. கிரகநிலைகள் சரியில்லைன்னா தைரியம் தோத்து போயிடும். அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே இன்னைக்கு நல்லா இருக்கு, பிரமாதம். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வைரக்கல் பதித்த மோதிரம் போட்டுக்கிட்டா நல்லது. பிறகு நாளைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது. நாளையிலிருந்து நவராத்திரிக்கான வழிபாட்டை செய்யணும். என்னங்க செய்யறது? அபிராமந்தாதி தினமும் படிங்க, லலிதா சகஸ்ரநாமம் படிங்க, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிங்க, ஸ்ரீ சூக்தம் படிங்க, சகலகலாவல்லி மாலை படிங்க, கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி படிங்க, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் படிங்க. நல்லது தேடி வரும். இதையெல்லாம் படிச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.